இந்த குருடன் இயேசுவை பார்த்து அவன் சொல்றான், வாசிங்களேன். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இதுவரைக்கும் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் வெறும் சத்தம் தான் எனக்கு கேட்டது. யாருடைய முகத்தையும் நான் பார்க்கல, எதையும் நான் இது பார்த்து ரசிக்கலை. ஆனால் இன்றைக்கு உமக்கு முன்புதான் நிற்கும் பொழுது எனக்கு பார்வை உண்டாகணும் என்று அவனுடைய விண்ணப்பத்தை இயேசுவிடத்தில் சொன்ன உடனே, வாசிங்களேன், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நீங்க போகலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்க போகலாம், தைரியமாக போகலாம். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது தைரியமாக தலையை நிமிர்ந்து நீங்க போகலாம். ஏனால் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கை சாதாரண மனிதனிடத்தில் வைக்கவில்லை, உலகத்தை சிருஷ்டித்த அற்புத இரட்சகருடைய பாதத்தில் வைத்திருக்கின்றபடியால் நீங்களும் நானும் தைரியமாக இந்த இடத்தை விட்டு போகலாம். ஏனென்றால் தேவன் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும், யாராலும் தீர்க்க முடியாத ஒரு குழப்பமாயிருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் வைத்தால் போதும், அவர் நிச்சயம் அற்புதத்தை செய்தே தீருவார்.